இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியில் அதிமுகவாக வீக வகுப்பாளராக செயல்படும் ஹரி மற்றும் ஷாய் அவர்களை நேற்று மாலையில் அலுவலகத்தில் புகுந்து காவல்துறை என்று கூறிக்கொண்டு அன்யூனிஃபார்மில் குண்டர்கள் போன்று தூக்கிட்டு வந்து எங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரியாமல் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள், அதிமுக சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஜேஜேநகர் காவல் நிலையம், திருமங்கலம் காவல் நிலையம் மற்றும் நொலம்பூர் காவல் நிலையம், அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணா நகர், அதுக்கப்புறம் பார்த்தா அரும்பாகத்தில் ஏதோ தீவிரவாதி அடைச்சி வச்சுருக்க மாதிரி ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருந்தா சொல்கிறாங்க. மேலும் அவங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை ஒரு 41 நோட்டீஸ் கூட கொடுத்து விசாரிக்காமல் இது போல் ஒரு தவறான அடக்குமுறையை கையாளுறாங்க. இப்போ அவர் ஒரு வீக வகுப்பாளர்னா எல்லா கட்சிக்கும் ஒரு வீக வகுப்பாளர் இருப்பாங்க. அதுபோல் ஒரு இந்த திமுக அரசு இந்த தோல்வி பயத்தில் இதுபோல் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுற அனைவரையும் ஒடுக்க வேண்டும், நசுக்க வேண்டும்ன்ற முறையில் கடுமையாக செயல்படுறாங்க. அந்த 2 பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதில் சாயின்ற சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு. அவருக்கு அந்த அடிப்படையாக ஒரு சாமி கும்பிடணும், ஒரு குளிக்கணும், அந்த மாதிரி நீட்ஸ்லாம் இருக்குது. அதை கூட அந்த காவல்துறை அனுமதிக்கலை. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரில. அவங்க சொந்தக்காரங்க, அவங்க உறவினர், நண்பர்களை, ஈவன் வழக்கறிஞர்கள் கூட சந்திக்க விடாமல் இந்த திமுக அரசு கடுமையாக செயல்படுது. ஆனால் தவறான இது ஒரு சுட்டி காட்டுறேன். மிகவும் இது போல் அடிப்படை உரிமை இது மாதிரி இந்த ஒரு ஆளுகளுக்கே இது மாதிரி நிலைமைனா பொதுமக்களுக்கு என்ன நிலைமை நம்ம சிந்திக்கணும். ஒரு கட்சிக்கு செயல்படுறாங்கன்றதுக்காக இது போல் நசுக்கக்கூடாது. இல்லீகல் டிடென்ஷனாக வச்சுருக்கிறாங்க. இதை பற்றி கேட்டால் எந்தவித தகவலும் கொடுக்க மாட்டுறாங்க. இது வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு தெரில. அவர்கிட்ட சில பேப்பரை எங்களுக்கு வர தகவலை சில பேப்பரை கொடுத்து சில செய்யாத தவறுகளை ஒத்துக்க சொல்லி வற்புறுத்ததாக சொல்லிட்டு தகவல் வருது எங்களுக்கு. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நாங்கள் இது குறித்து மனித உரிமை ஆணையம், உயர்நீதிமன்றம் மற்றும் இதில் செயல்படுற அதிகாரிகளெல்லாம் நாங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவோம். இவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் சட்டன்றது சமம். நாட்டில் எல்லாருக்கும் சட்டப்படி வாழறதுக்கு உரிமை உண்டு. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம்னா அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அவங்கள போய் நசுக்கணும், ஒடுக்கணும்லாம் இவங்க நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் தொழில் செய்து கான்ஸ்டியூஷன் ரைட்ஸு. அவங்களோட தொழிலை தான் செய்கிறாங்க. இதில் கட்சிக்குள்ளே இதுனா அதிமுகவுக்கு செல்வாக்கு பெருகிட்டு இருக்கிறதால இதெல்லாம் பொருட்படுத்த முடியாமல் அந்த பயத்தில் திமுக இது போல் செயல்படுது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். வழக்கறிஞர்களை கூட சந்திக்க விடாமல் என்ன நடக்குதுன்னே காட்டாமல் ஒரு பூத கதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அவங்க சாதாரண குடிமகன் தான். அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீமு. இது இதனால் இது குறித்து நாங்கள் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக முறையிடுவோம். சார், இப்போ நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது குறித்து ஏதாவது எஃப்ஐஆர் போட்டாங்களா? சார், எந்த தகவலும் சொல்ல மாட்டுறாங்க சார். சாய் ஹரின்றவங்க 2 பேரும் இன்னசென்ட் சார். அவங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவங்க வீக வகுப்பாளர். அவங்க எந்த வேலை செய்ய போகிறாங்க? அவங்க கொடுத்த வேலையை அவங்க செய்கிறாங்க. இதுபோல் எல்லா கட்சியிலும் வீக வகுப்பாளர் இருப்பாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துகிறாங்க போல. இது மாதிரி செய்கிறவங்கள கலைச்சி விடணும், இவங்கள த்ரிட்டன் பண்ணணும். எங்களுக்கு கட்சி தகவல் போது அவங்கள ஏதோ வற்புறுத்திருக்காங்க போலது. இந்த மாதிரி அதிமுக வேலை செய்வதை வற்புறுத்திருக்காங்க போல. அவங்க ஒத்து வர்றதால அவங்களால பொய்யாதுன்னா ஒரு சான்ஸ் கிடச்சா ஒரு பொய்க்கு வழக்க போட்டு ஒரு பயம் காட்டினா அவங்களாம் விலகுவாங்கள்ல. அது மாதிரி எண்ணத்தில் செயல்படுறாங்க. இவங்க என்னெல்லாம் தவிடுபடியாகவும் நாங்கள் நீதிமன்றத்தில் நிச்சயமாக நாடி தகுந்த பாடத்தை திமுகவுக்கு புகுட்டுவோன்னு தெரிவிச்சுக்கிறோம். சார், இப்போ என்கொயரின்னா கூப்பிடுவாங்க, 2 மணி நேரம் விசாரிப்பாங்க, அனுப்புவாங்க, திரும்ப இன்னொரு என்கொயரி நோட்டீஸ் கொடுப்பாங்க. இது திமுக ஆட்சியில் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இவங்க ஒரு மன்னர் ஆட்சியில், இது கொடுங்கோல் ஆட்சி. இதில் காட்டாட்சி. இதில் நம்ம இந்த போல் லீகலாக 41 நோட்டீஸ் கொடுப்பாங்க, கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அஃபென்ஸ் அவர் தலையிட்டு இருந்தால் தான் பிரைமா பேசி மேடோவர் தான் ரிமாண்ட் பண்ணுவாங்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது நம்ம. இவங்க ஒரு மன்னர். இவங்க சொன்னா ஹிட்லர் ஆட்சி தான் இது. இவங்க அவங்களுக்காக செயல்படுவாங்க. தன் குடும்பம் அது போல தான் செயல்படுவாங்க. மக்களை பற்றிலாம் சிந்திக்க மாட்டாங்க. இது ஒரு லீகலாக கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை இதுவே கடைபிடிக்கல. இது இல்லீகல் டிடென்ஷன் தான். இது ஃபுல்லாகவே நேற்று ஈவினிங்லேருந்து வச்சுருக்காங்க. சபரிமலைக்கு மாலை போட்டுறதுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுக்கணும், அவரை குளிக்க வைக்கணும், அவரை அனுமதிக்கணும். அந்த போல் எதுவுமே அனுமதிக்காமல் இதை தீவிரவாதியை பிடிச்சின்னு வச்சுருக்கா மாதிரி எந்த ரூமில் வச்சுருக்காங்க கூட யாருக்கும் தெரிய வைக்காமல் அவங்க உறவினருக்கோ நண்பர்களுக்கோ யாருக்கும் எந்த இன்டிமேஷனும் கொடுக்கல.
அவங்கள வற்புறுத்துறது தான் எங்களுக்கு வர தகவல். அவங்கள வற்புறுத்தி சில பேப்பர்ஸில் கையெழுத்து கேட்குறாங்க, எனக்கு தகவல் வருது. அவங்கள செய்யாத தவறெல்லாம் ஒத்துக்க சொல்லி வற்புறுத்துற மாதிரி எங்களுக்கு தகவல் வருது. எதுக்காக அவங்கள வச்சிருக்கீங்கன்னா, இல்லை நாங்கள் என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கோம், மேலேருந்து எங்களுக்கு இன்னும் முடிவு வரல. மேலேனா யாருன்னு தெரியல, சபரீஷனா இல்லை உதயநிதியா இல்லை ஸ்டாலினான்னு எங்களுக்கு தெரியல. மேலேருந்து எங்களுக்கு வரல. யாரை கேட்டாலும் சரி, ஏசி கேட்டாலும் சரி, டிசி கேட்டாலும் சரி, இன்ஸ்பெக்டர் கேட்டாலும் எங்களுக்கு மேலேருந்து தகவல் வரல. மேலேனா யார் அது, யார் அந்த மேலேன்னு தெரியல, யார் அந்த சார்னு எங்களுக்கு தெரியல. அதனால் அவங்க தான் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். என்ன வச்சிருக்கேன் எது வச்சிருக்கான்னு சொல்லிட்டு 2 நாளுக்கு முன்னே நடந்ததுன்னா, இப்போது ஒருத்தர் வந்து நேற்று ஈவினிங்கை வந்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் அரெஸ்டானே வச்சுக்கலாம். அரெஸ்ட்னா நீங்கள் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்க அவர் மேலே தப்புலாம் விசாரிச்சு விடணும். எதுக்காக வச்சு மிரட்டிட்டு இருக்கீங்க? மிரட்டி என்ன சாதிக்க போகிறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க அவங்ககிட்ட? எதுக்காக இது மாதிரி பண்ணுறீங்க? அவங்க ஸ்ட்ராட்டஜி டீம் ஒரு வியூ வகுப்பெல்லாம் அவங்களோட ஒர்க் இது. அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இது போல் வந்து பண்ணால் இது வந்து இதே திரும்பும். ஆட்சி மாற்றம் வரும்போது எல்லாமே நடக்கும். இது வந்து காவல்துறையை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. இந்த திமுக அரசு காவல்துறையை தவறாக பயன்படுத்தி எல்லாரையும் மிரட்ட பார்க்குறாங்க. இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் இந்த அதிமுக அஞ்சாது. இதெல்லாம் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக சந்திக்கும். சார், இப்போ ஒரு சஸ்பெக்ட் பர்சன்னா ஏதாவது ஒரு ஆதாரத்தோட தான் கூட்டிகிட்டு வர முடியும். அந்த ஆதாரத்தை இவங்களால 12 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது இப்போ அரசு கொண்டு வந்து வச்சு. இதுவரையும் அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியாமல் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆதாரம் இல்லாதால தான் அவங்க வந்து திக்குமுக்கா இடி கிடக்குறாங்க. அதுக்கு ஏதாவது ஃபேப்ரிகேட் பண்ணி ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா தப்பே பண்ணாதவங்கள, அந்த சாய் ஆரியம் தப்பே பண்ணாதவங்கள அவங்கள எதில் அவங்க சிக்க வைக்க முடியும்? எந்த ஆதாரமும் அவங்ககிட்ட இல்லை. அதனால் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை எதுவுமே பண்ண முடியல.